ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூடான சுவையான பருப்பு போளி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடலை பருப்பு அரை கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 3/4 கிளாஸ் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் சால்ட்டு, மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு பிசைறது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது பிசையும் போது கையில் ஒட்டும் உங்களுக்கு. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நல்லா அதுவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் ஊறுறது நமக்கு ரொம்ப இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப்பை ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் அதை மிக்சியில் போட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதோட கூட சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டு பொடியாக பவுடர் பண்ணிக்கிறேன். அதோட கூட கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. அதை எடுத்து குக்கரில் போட்டு 3 விசில் கொடுத்து வேக வச்சு அதையும் அரைச்சி இந்த தேங்காய் துருவலோட கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் தேவைப்படுன்றவங்க விரும்புகிறவங்க வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் ஸ்டஃப்பை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ போளிக்கு மாவு இது ஊறிடுச்சு. இதை ஒரு 6 பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் எண்ணெயை தடவி அது மேலே இந்த போளிக்கு வேண்டிய ரெடி பண்ணுறேன். இந்த ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் ஸ்டஃப்பை போட்டு மூடி கையிலேயே மெதுவாக பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி 6 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். கையை உள்ளங்கை கொடுத்து ப்ரெஷர் கொடுங்க. கொடுத்து அந்த சைடில் உங்களுக்கு நல்லா தின்னாக இருக்கணும், திக்னஸாக இருக்கக்கூடாது. ஸ்டஃப்பு எல்லா பக்கமும் பரவி இருக்கணும். இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கவர்லேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, அழகாக சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ நான் கடாயில் தவா வச்சு அதில் இதை ரெடி பண்ணிக்கிறேன். நெய் விட்டு அது மேலே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அருமையான சூப்பரான சுவையான போளி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.